தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எதிர்பார்க்கலாம். மறக்காம தேதிகள் நீங்க குறித்துக் கொள்ளுங்க. ஆனா கண்டிப்பாக இந்த தேதிகள் வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் நிச்சயம் அதிகமாகவே இருக்கும். அதன் பிறகு தான் நமக்கு மழை பொழிவும் அதிகரிக்க போது. செப்டம்பர் 20ஆம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை 38°C முதல் 40°C வரைக்கும் வெப்பம் பதிவாகும். அதில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் 40°C வரைக்கும் வெப்பம் பதிவாக வாய்ப்பு. தென் மாவட்டங்களிலும் 39°C வரைக்கும் கடும் வெப்பம் தீவிரமடையும். ஆகவே நமக்கு எப்பொழுது முதல் கனமழை பெய்யும் அப்படின்னா, வரக்கூடிய செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் படிப்படியாக கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல நமக்கு பரவலாக கனமழையினுடைய தீவிரமும் நிச்சயமாக அதிகரிக்கும். அதனால மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா வரும் நாட்கள் கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் செப்டம்பர் 20, 23, 24, 25 மற்றும் 26 போன்ற தேதிகளில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அநேக மேகக்கூட்டங்கள் தமிழ்நாட்டை நோக்கி நகரும். ஆனா 4 நாட்கள், அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கும் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேரங்கள்ல வெப்பம் அதிகமாகவே காணப்படும். ஆகவே நமக்கு மே மாதங்கள்ல எப்படிப்பட்ட ஒரு வெயிலுடைய தாக்கம் இருக்குமோ, அது போல தான் நமக்கு வெப்பம் இப்போ பதிவாக தொடங்கியிருக்கு. குறிப்பாக நமக்கு இதற்கான முக்கிய காரணம் தென்மேற்கு பருவமழையில பொதுவாக கேரளா மற்றும் கர்நாடகாவுல கனமழை தீவிரமாக இருக்கும் பொழுது, தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு நமக்கு மழை பொழிவு வந்து கொண்டே இருக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய அந்த காற்றுடைய திசை பொறுத்தவரைக்கும் வட மாநிலங்களை நோக்கி வீசிக் கொண்டிருக்கிறது. கேரளா, கர்நாடகாவிலயும் மழை குறைஞ்சிருச்சு. ஏன்னா அங்கேயும் நமக்கு வந்து பெரிதளவுல கனமழை கிடையாது. ஆகவே நமக்கு வங்கக்கடல்ல உருவாகிற தாழ்வு பகுதிகளும் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்ததுனால, பெரிதளவு நமக்கு மழை பொழிவு எங்கேயுமே நமக்கு வந்து பதிவாகல. அதனால தொடர்ச்சியாக நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் உயர்ந்து காணப்படுகிறது. தொடர்ந்து இப்போ தாழ்வு பகுதிகள் எல்லாமே நமக்கு வட மாநிலங்கள்ல மழை கொடுத்து முடிந்த பிறகு தான் தமிழ்நாட்டுல கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆகவே நமக்கு வெயிலுடைய தாக்கம் எல்லா நாளுமே இதே போலவே நிச்சயமாக இருந்திராது. கண்டிப்பாக கனமழை உண்டு. இந்த செப்டம்பர் இறுதியில இந்த கடைசி 7 நாட்கள், செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி 7 நாட்கள்லாம் ரொம்ப பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பெய்யும். ரெட் அலர்ட் மற்றும் அதி கனமழை, அதிதீவிர கனமழை அளவிற்கு நமக்கு மழை வாய்ப்புகள் கண்டிப்பா கிடையாது. கனமழை மட்டும் தான் நம்ம எதிர்பார்க்கப்படுது செப்டம்பர் இறுதியிலுமே கூட. பெரும்பாலான மாவட்டங்களில் இயல்பு மற்றும் இயல்புக்கு ஒட்டிய மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். கண்டிப்பாக அக்டோபர் மாதங்கள்ல வடகிழக்கு பருவமழை தொடங்க போகுது அப்படிங்கிறதுனால, தொடர்ந்து நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் சற்று குறைவாக தான் இருக்கும். பருவமழை தொடங்கிய பிறகு அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் நிச்சயமாக தமிழ்நாட்டை நோக்கி நகரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.